Hello friends, welcome to Land of Gadgets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா iQOO Z6 Pro 5G ஓட ரிவ்யூ பற்றி தாங்க. ஃபோன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபோனை பார்த்தோன்னே ஒரு ப்ரீமியம் லுக் தருதுங்க. அப்படியே சென்சிபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதோட ஆக்சுவல் ரேட் வந்து அமேசானில் இன்னைய ரேட் வந்து 23,999 ரூபா. ஆனால் நம்ம ஃபோன் வாங்கினது எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கினோங்க. ஒரு ஐசிஐசிஐ பேங்க் கார்டு மூலிமா ஒரு 3,000 ரூபா ரிடக்ஷன் கிடச்சிச்சு. அப்புறம் நம்ம ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால ஒரு 5,000 ரூபா ரிடக்ஷன் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய்க்கு நம்ம ஃபோனை வாங்கியாச்சுங்க. ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 778 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் போட்டிருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்டாகவும் நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP HD மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 117 வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் வந்து 64 MP மெயின் கேமரா அண்ட் 4 cm மேக்ரோ கேமரா, இது மூணும் பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. ஃபோன் பாக்ஸோட என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன், சார்ஜர், டைப் சி யூஎஸ்பி கேபிள், வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்ட் டூல், ஃபோன் ப்ரொடக்டிவ் கேஸ், இது அதாங்க வருது. இது ஒரு 5G ஃபோனுங்க. என்ன இப்போயே 5G ஃபோன் வாங்கிட்டான்னு பார்க்குறீங்களா? நம்ம ஜியோ எல்லாமே ஏலம் எடுத்துட்டாங்க, ஏர்டெல்லும் ஏலம் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் நிறைய ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி நம்மளும் வாங்கி வைப்போமேனு வாங்கி வச்சாச்சு. 5G வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 நிமிஷம் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது 65 70 நிமிஷம் வரைக்கும் ஆகுதுங்க ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஃபோனோட ஸ்பீக்கர் சவுண்டு ஒரு நார்மல் வால்யூமில் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. அதே இது நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா உங்கள் இரிட்டேஷன் தான் ஆகுது, ஒரு குரர் சவுண்டு வருது. அதனால் ஃபுல் வால்யூமில் வைக்கிறது அட்வைசபிள் இல்லை. இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருதுங்க. 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜில் வருதுங்க. ஃபோனோட சம் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது, 4K வீடியோ ரெக்கார்டிங், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டூயல் சிம், GPS, வீடியோ பிளேயர், மியூசிக் பிளேயர், இதான் சம் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ். இதோட ஓஎஸ் என்னென்னா ஆண்ட்ராய்டில் ஃபன் டச் OS 12. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல, போக யூஸ் பண்ணால் தான் அந்த ஓஎஸோட நிலைமை என்னன்னு தெரியும். கனெக்டிவிட்டி என்னென்னு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா USB டைப் சி, Wi-Fi 6, Bluetooth 5.2. நம்ம ஃபோனோட ரிவ்யூ என்னென்னா பேட்ரி வந்து 5 out of 5. பரவாயில்ல, பேட்ரி ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிது. ஹீட்டிங் வந்து ஃபோன் ஹீட் ஆகிறதில்ல. கேமரா வந்து 3.5 தான், ப்ராசஸர் 5. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பிரியர்னால் இந்த ஃபோன் ஓகே தான், பட் நாட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா மாதிரி 15,000 இருக்கிற கேமராவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 20 ரூபாய்க்கு மேலே வாங்கினாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் ரொம்ப எக்ஸப்ஷனாக சொல்ல முடியாது. கேமரா இஸ் ஓகே. அதேமாரி சவுண்டை ரொம்ப ரைஸ் பண்ணி கேட்காதீங்க, கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. உங்கள் காது தான் டமராகும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைன் ஒரு 3/4 சவுண்டில் வச்சு கேளுங்க, நல்லாயிருக்கு. இஃப் யூ லைக் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரிங் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்